தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோட பொலிட்டிக்கல் ராலி இன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்த அந்த ஒரு விஷயம் இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது மத்த ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி இந்த பார்ட்டில என்ன பண்றாங்கன்னா அவர் பாட்டுக்கு போனா போயிட்டு போட்டோம். நெறைய தலைவர்கள் இப்படி நடந்து மறைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படா வருவார் அவரு, எப்படா நம்ம பார்ட்டில ஜாயின் பண்ணுவாருன்னு நெனச்சுட்டு கடைசியில அவர் ஜாயின் பண்ணலேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நீ தாண்டா என்னோட எதிரி. ஏன் கூட ஜாயின் பண்ணல பாத்தியா? அண்ணன் கூட ஜாயின் பண்ணல பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கெட்ட வார்த்தைகள்லயும் அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த இடத்துல விஜய் ராலி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, திரும்பவும் அதாவது கரூர் ஸ்டாம்பேன்னு ஒண்ணு நடந்துருச்சு. கரூர்ல ஒரு 40க்கும் மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. நெறைய பேர் படுகாயமும் அடைஞ்சாங்க. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா, மக்கள் எப்படா விஜய் பாப்பாரு? எப்படா விஜய் கையசைப்பாரு? எப்படா விஜய் என்னை பார்த்து சிரிப்பாரு? அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோட விஜயை நோக்கி அவங்க ஓடி வராங்க. அவர் எங்கெங்க போறாரோ எல்லா இடத்துக்கும் வராங்க. ஒரு டூ வீலர் எடுத்துட்டு துரத்துறாங்க. அவருக்கு வண்டி மேல ஏற ட்ரை பண்றாங்க. அவர் மேல துண்ட தூக்கி போடுறாங்க. எல்லா விஷயங்களும் நடந்துட்டு அதே மாதிரி இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா, நம்மளே சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, அந்த டிவிகே பார்ட்டிக்கு எதிரா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஆர்கனைஸ் ஆகுது நமக்கு தெரியுது. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி ஒண்ணு எழுந்திருக்குங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்தும் இத மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இந்த பெண் நிறுவனம் அப்படின்றவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடக்கும்னா இந்த பெண் நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கும். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்து இருக்கும். இப்போ இந்த கான்ட்ரோவர்சி என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே பார்ட்டி சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா, அதாவது மத்த அரசியல் தலைவர்கள், அதாவது நிறைய இடத்துக்கு போயிட்டோம், அவங்க நிறைய பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாலாம் பண்ணிட்டு இருக்கும் போதும் இதை எந்த ஒரு நியூஸ் சேனலும் சொல்லவே கூடாது, எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் ப்ரொபகேட் பண்ணவே கூடாது அப்படின்னு இந்த பெண் நிறுவனம் தானா காசு கொடுத்து என்ன பண்ணுது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறுத்தி வைக்குது அப்படின்னு ஒரு கான்ட்ரோவர்சி எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி தளபதி விஜய் ஒரு ஆக்டர் தான். சினிமால இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது பெரிய ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட் சேலரியா வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கையில இருந்து அவர் திரும்பவும் ஒரு சாமானிய வாழ்க்கையில தானா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு மக்களை சந்திச்சு அவங்களோட கஷ்ட நஷ்டங்களா தெரிஞ்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி முடிவு எடுத்து வந்திருந்திருக்காரு. ஆனா இதே விஷயம் தான் அதாவது தெலுங்கானால பாத்தீங்கன்னா என்டிஆரும் பண்ணாரு. இதே விஷயத்தான் சிவாஜியும் பண்ணாரு. இதே விஷயத்தான் எம்ஜிஆரும் பண்ணாரு. இப்போ விஜய் என்ன கேள்வி எழுதுனா, விஜய் எம்ஜிஆரா மாற போறாரா, விஜய் சிவாஜியா மாற போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க. இந்த வீடியோ இன்னும் கண்டினியூவா பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தளபதி விஜய் எம்ஜிஆரா மாற போறாரா, இல்ல தளபதி விஜய் சிவாஜியா மாற போறா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம்னா என்னன்னாங்க, அதாவது எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்தோடனே மிகப்பெரிய லெவல்ல ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சுங்க. அவரு ஃபேன் பேஸ் இருந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாரு. எனக்கு கீழே இத்தனை பேரு கீழே என்னோட பொலிட்டிக்கல், அதாவது கிரவுண்ட் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இத்தனை பீப்புள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு கீழ் நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் மேல வரையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருந்துச்சுங்க. ஆனா அதாவது சிவாஜி சைட் பாத்தீங்கன்னா அவரும் பொலிட்டிக்கலுக்கு வந்தாரு. ஆனா அவர் ஈவன் ஒரு சிங்கிள் கான்ஸ்டிடென்சில கூட ஜெயிக்கவே இல்லை. ஏன்னா அவரோட சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்லலாம். அதாவது அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு கிளியர் கட்டா இருக்காது. இதனாலதான் எம்ஜிஆர் அதாவது சிவாஜி அவர் அவங்க எந்த ஒரு கான்ஸ்டிடென்சியும் ஜெயிக்கல. இப்போ விஜயோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்த நிலைகளை விட இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா என்னதான் இருந்தாலும் அந்த எலெக்ஷன் டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு எலெக்ஷன் பூத்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுதாங்க இருக்கும். ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல கூட சேஞ்ச் ஆவாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா எலெக்ஷன் பூத்ல பாத்தீங்கன்னா விஜயோட டிவிகே பார்ட்டி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பூத் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு சில செட் ஆஃப் மெம்பர்ஸ் ஒவ்வொரு எலெக்ஷன் பூத்லயும் டெப்ளாய் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா 234 கான்ஸ்டிடென்சி இருக்கு பாத்தீங்களா, தொகுதிகள் இருக்கு பாத்தீங்களா. இந்த 234 தொகுதிகள்லயும் எலெக்ஷன் நடக்குது ஏப்ரல் 23ஆம் தேதி. அந்த இடத்துல 69,000 பொலிட்டிக்கல் பூத் இருக்குங்க. 69,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு. அந்த 69,000 வாக்குச்சாவடிகள்லயும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட
ஒரு அவங்களோட மெம்பர்ஸை வந்து டெப்ளாய் பண்ணி வைப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் வந்து அதாவது முதல் டைமா யாராவது ஓட் பண்ண போறாங்க, வயசானவங்க யாராவது இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி என்னோட பேரு தப்பா இருக்கு, எந்த கார்டு கொண்டு வரணும் எல்லாத்தையுமே அசெப்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பூத்ல. இப்போ என்ன நடக்குது, டிவிகே பார்ட்டியில பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 பேர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு சில பொலிட்டிக்கல் பூத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, 10 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரூலிங் பார்ட்டி டிஎம்கே 10 to 15 மெம்பர்ஸ், அதிகபட்சம் மினிமம் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது தான். மற்றபடி அதாவது ஏஐடிஎம்கே பிஜேபி அலையன்ஸும் நிறைய பேரை வந்து பொலிட்டிக்கல் பூத்தில் வச்சுருக்காங்க. பொலிட்டிக்கல் பூத்தில் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஏரியா இருக்குது, ஏரியாவில் ஒரு பையன் வந்து ஓட்டு போட போகிறாரு. அந்த இடத்துல ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அதாவது அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க மேனிபுலேட்டும் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, விஜய் பார்ட்டியில பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. டிஎம்கே பார்ட்டில 15 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே பார்ட்டில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதுலயே வந்து அதாவது நிறைய மெம்பர்ஸ் வந்து விஜய் வந்து இன்னும் தேர்ந்தெடுத்து இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம யாரு தான் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நிறைய மாடல் சர்வே நிறைய நேஷனல் சேனல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சில மாடல் சர்வே உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். லோக் போல் சர்வே, சி வோட்டர், நியூஸ் 18ஓடது, இந்தியா டிவியோடது. ஏன்னா இந்தியா டிவி வந்து எந்த ஒரு இதுக்கும் பயாஸ்டா இருக்காது. இதையும் நம்ம கொஞ்சம் நம்பலாம். போல் ட்ராக்கர் ஏபிபி அந்த ஒரு சேனலோடது. இவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது சி வோட்டர், நியூஸ் 18லாம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வந்து ஒரு 100 சீட்டு கிட்ட வின் பண்ணும். ஏடிஎம்கே மீதி சீட்டை வின் பண்ணும். ஆனா எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, தளபதி வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகபட்சம் 10 சீட்டு, 10 கான்ஸ்டிட்யூயன்சில தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தாங்க. அதாவது வந்து இங்க இருக்க ரசிகர்கள் கூட்டம். இது இல்லாம இது எல்லாமே ரசிகர்கள் கூட்டம். கண்டிப்பா வந்து ஒரு ஆக்டர் வந்து கண்டிப்பா அரசியலுக்குலாம் வரலாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்ட்டா இருக்கணும். முக்கியமா லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா, அந்த யூத் வோட்டர்லாம் வந்து கண்டிப்பா விஜய்க்கு வோட் பண்ணுவாங்க. இருந்தாலும் வில்லேஜ் டைம்ல இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து விஜய் கண்டிப்பா போட்டே ஆகணுங்க. அதாவது உசிலம்பட்டி, வாடிப்பட்டி அப்படின்ற நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி அதுல நிறைய பேஸஸ் வந்து விஜய் வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும். பேஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. அதாவது மேஜர் சிட்டீஸ் சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாரி ஏரியால பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு. ஆனா வில்லேஜ் சைடு வந்து கம்மி தான். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, விஜயோட கான்ஸ்டிடென்சி அட்லீஸ்ட் ஒரு 10 அந்த மாரி தான் வின் பண்ணணும்னு ஒரு சர்வே வந்திருக்கு. அதிகபட்சம் ப்ரொடக்ஷன் படி போனீங்கன்னா, அதிகம் இன்னும் ஒரு 25 அந்த மாரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா, காலம் வந்து எல்லாத்தையும் மாத்தி அமைக்குங்க. காலம் வந்து எப்படி சொல்றதுன்னா, கல்ல கூட கரைக்கும். வோட்டர்ஸ் தானே அப்படின்றத கூட சொல்லலாம். ஆனா, இன்னும் நமக்கு டைம் இருக்கு. அதாவது வந்து இந்த ஏப்ரல் மாசம் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு நம்மளோட வோட் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அடுத்த இன்னும் ஒரு 10 நாள்ல விஜய் இன்னும் நெறைய பேர கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். விஜய் இன்னும் நெறைய வில்லேஜஸ் கூட போலாம். இது எல்லாத்துக்கும் மேல என்ன நடக்குதுன்னா, இப்போ விஜய் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரூலிங் பார்ட்டி செய்றது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு, அவரு என்னவா மாறப் போறாருன்றத இந்த ஏப்ரல் மாசம் தான் முடிவு பண்ணணும். சிவாஜியாவா? இல்ல எம்ஜிஆர்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல கன்டினியூவா பாருங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.